நீ வாய வச்ச நேரம் நமக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு. 7:30? என்னடி சொல்ற? அங்க பாரு. கல்பனா அம்மா கிட்ட மட்டும் நம்ம மாட்டிக்கூடாது. வா உட்காரு. உட்காருமா. என்ன கௌதம் பேசுற? எனக்கு தாலி கட்டின புருஷன் நீ. நான் உன்கிட்ட பணம் கேட்டா நீ எங்க அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை பொண்டாட்டியாவே நினைக்கலன்னு அர்த்தம். நீ என்ன பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லி கோவப்படுத்தினா கூட எனக்கு உன் மேல கோவமே வரல கௌதம். இருந்தாலும் இந்த இடத்துல நான் உன் மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். அப்பதான் நான் நினைச்சது நிறைவேறும். ஏன் கழுத்துல தாலிய கட்டிட்டு என்ன பொண்டாட்டியாவே ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன சுயநினைவு இல்லாம ஆக்கி என் கையால தாலியை வாங்கி கட்டிக்கிட்டு நான் தாலி கட்டினேன்னு சொல்ற? விருப்பத்தோட நடந்தாதான் அதுக்கு பேர் கல்யாணம். விருப்பம் இல்லாம நடந்தா நடக்கிறது கல்யாணமும் இல்ல, கட்டுறது தாலியும் இல்ல, வெறும் கயிறு தான். என் மேல ரொம்பதான் கோவம் கௌதம் உனக்கு. சரி சரி, கோவப்பட்டுட்டு போ. என் மேல உனக்கு இல்லாத உரிமையா? நீ என் மேல கோவப்படாம வேற யாரு கோவப்படுவா? நம்மளுக்குள்ள நடந்த கல்யாணத்தையே நான் ஏத்துக்கலன்ற போது நான் கட்டினதா சொன்ன உன் கழுத்துல இருக்க மஞ்சக்கேத்த மட்டும் நான் எப்படி தாலியா ஏத்துக்க முடியும்? சரி, கௌதம் கிட்ட ஆக்ஷன் ஒத்து வராது போல சென்டிமெண்டா ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதா. இப்படியெல்லாம் பேசாத கௌதம். நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு வேணும்னா நீ என் கழுத்துல கட்டின தாலிய வெறும் கயிறுன்னு நீ நினைக்கலாம். எனக்கு அப்படி இல்ல கௌதம். நீ என் கழுத்துல கட்டின தாலிதான் என்னோட உயிர். நீ என்ன பொண்டாட்டியா ஏத்து காட்டி கூட நான் உன்னை என் புருஷனா தான் பாக்குறேன். என்ன கௌதம் எதிர்த்து பேசாம அமைதியா இருக்கான்? ஒருவேளை என்னோட சென்டிமெண்ட் பிளாக் ஒர்க் அவுட் ஆகுதோ? கண்டினியூ பண்ணுவோம். நீ என்ன திட்டினாலும் இல்ல அடிச்சா கூட பரவாயில்ல. ஆனா என் தேவைக்கு என் புருஷன் கிட்ட தானே நான் பணம் கேட்பேன். எனக்கு பணம் கொடு கௌதம். அதான் உங்க அம்மா கிட்ட வாங்கிக்க சொன்னல. கௌதம் மா, என்ன ஏதாவது பிரச்சனையா? என்ன கண்மணி, கல்பனாமா அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம பிளான கெடுத்து விட்டுருவாங்களோ? மா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நானே உன்னை கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். பேசாமது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவளுக்கு 5000 பணம் வேணுமா? அதான் என்கிட்ட கேட்டா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் கண்மணி, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடையிற மாதிரி நம்ம பிளான் உடைஞ்சிருமா? இப்போ மண்டை உடைய போது பாரு. கௌதம், ஸ்வேதா கிட்ட போய் அவளுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிக்க சொல்லு. என் பிளான் தெரியாம அத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கப்பா. நீங்க என்னமா இவளுக்கு போய் பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? இவளுக்கு பணம் தேவைப்பட்டா போய் அவங்க அம்மா கிட்டயோ பாட்டிக்கிட்டயோ வாங்கிக்க வேண்டியதானே, நம்ம எதுக்கு தரணும்? ஏண்டி, இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம விளங்க முடியாது போல இருக்கு. இல்ல கௌதம், இப்போ நம்ம வீட்டு வேலைக்காரி செலவுக்கு காசு இல்லைன்னு கேட்டா நம்ம கொடுக்க மாட்டோமா? கொடுப்போமா? அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். ஓ, அத்தை, என் வீட்டு வேலைக்காரிய இந்த வீட்டு எஜமானி ஆக்கிட்டு என்ன வேலைக்காரின்னு சொல்லாம சொல்லிட்டு போறீங்களா? போங்க போங்க, கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். எங்க அம்மா சொன்னதை கேட்டல. உனக்கு பணம் தேவைன்னா போய் எங்க அண்ணி கிட்ட வாங்கிக்க.
பூமிகா என்னடி ஆச்சு? அந்த கல்பனா ஆண்டி சொல்லிட்டு போறாங்க, நான் வேலைக்காரியா, அந்த ஸ்வேதா எஜமானியா. அந்த ஸ்வேதா கிட்ட நான் போய் பணம் வேணும்னு கேட்டுக்கணுமா? சரி விடு, கவலைப்படாத. அந்த ஸ்வேதா புராணம் புகழெல்லாம் அவ மேல நம்ம திருட்டு பட்டம் கட்டுற வரைக்கும் தான். வா, நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். நான் இப்ப அந்த ஸ்வேதா கிட்ட போய் பணம் கேட்கணும்னு நினைச்சாலே சாகுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல, நான் கேட்டுதான் ஆகணும். அப்பதான் அந்த ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும். நீங்க வாங்க போலாம். கண்மணி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் சொல்லு. ஸ்வேதா தான் பீரோல இருக்கிற 5 லட்சத்தை எடுத்து அவ தம்பி தங்கச்சிங்களுக்கு கொடுத்தான்னு நம்ம எப்படி இந்த வீட்ல இருக்கிறவங்கள நம்ப வைக்க முடியும்? அம்மா, நீ ஏன் இவ்ளோ யோசிக்கும் போது நாங்க அதை யோசிக்காம இருப்போமா? அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நாங்க காலையில தூங்கி எந்திரிச்சதுமே பண்ணிட்டோம். நீ ஒரு பொம்பளைய உடனே ஏற்பாடு பண்ணு. அந்த பொம்பளை கிட்ட நம்ம பீரோல இருந்து எடுத்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம். நம்ம ஸ்வேதா மேல திருட்டு பழி போட்ட உடனே வீட்ல பிரச்சனை பெருசாகும். அப்போ அந்த பொம்பளைய 5 லட்சம் பணத்தோட நம்ம வீட்டுக்குள்ள வர வச்சு, ஸ்வேதா என்கிட்ட இந்த 5 லட்சம் பணத்தை கொடுத்து அவ தம்பி கிட்ட கொடுக்க சொன்னா, தம்பி வீட்ல இல்ல, அதான் பணத்தை திருப்பி கொடுக்க கொண்டு வந்தேன்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் ஸ்வேதா தான் தம்பி தங்கச்சிக்காக பணத்தை திருடி இருக்கான்னு நம்புவாங்க. ஸ்வேதா பணத்தை திருடினாங்கிறதுக்கான மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். செம்ம பிளான் பூமிகா. ஆனா இதுக்கு யார யூஸ் பண்ணலாம்? பூமிகா, நம்ம மகேஸ்வரி இருக்கால. எந்த மகேஸ்வரி? அதான் என் ஃப்ரெண்ட் அருணா வீட்ல வேலைக்காரியா இருக்காளே. ஆமா, அவங்கள எனக்கு நல்லா தெரியுமே. அவ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சரியான ஆளு. அவளுக்கு காசு கொடுத்தா கச்சிதமா வேலை முடியும். அவங்க நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. நான் அவங்க கிட்ட இப்பவே பேசுறேன். சொல்லுங்க பூமிகாமா. உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா மகேஸ்வரி, நீங்க எனக்காக ஒரு வேலை செய்யணும். பணம் கொடுப்பீங்கல்ல? அதெல்லாம் கொடுத்துருவேன். அப்ப சரி, சொல்லுங்க. நீங்க கொடுக்கற பணத்தை கொடுத்துட்டு ஸ்வேதாவை மாட்டி விடணும், அவ்வளவுதானே? ஆமா, யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. கரெக்டா பண்ணிடணும். அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பிச்சிருவேமா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா ஸ்வேதாவை நான் பார்த்தது இல்லையே. அது பிரச்சனை இல்ல, நான் போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அப்ப சரி. வீட்டுக்கு வெளியே வச்சு எங்க அம்மா உங்களுக்கு 5 லட்சம் பணம் கொடுப்பாங்க. நான் சொல்லும் போது நீங்க வீட்டுக்குள்ள வந்தா போதும். சரிம்மா. ஓ, இவ்ளோ வேலை பண்ணிருக்கீங்களா? ஆமா, சரி வா போலாம். சரி. அம்மாவும் பொண்ணும் பயங்கர கிரிமினலா இருக்கிற ஆளுங்களே. இவளுங்க கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இனிமே இந்த ஸ்வேதாவை அவ கும்பிடுற சாமி கூட காப்பாத்த முடியாது. வெங்காயம் நறுக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்ன நான் நறுக்குறேன்டி. நான் வந்து நிக்கிறது கூட கண்டுக்காம இருக்கிற அளவுக்கு ஸ்வேதாக்கு திமிராயிடுச்சா? என் வீட்டுல எச்சி சோறு தின்ன உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்குடி.
ஏய் ஏய் என்ன இது ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? பேரை சொல்லி கூப்பிடு. ஸ்வேதா, என்ன சொல்லு. எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். என் புருஷன் கௌதம் கிட்ட கேட்டேன். அப்போ கல்பனா ஆண்டி அங்க வந்தாங்க. உன்கிட்ட பணம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இரு, தாளிச்சிட்டு வரேன். வாடி வா, வந்து பீரோவை தர, அப்புறம் இருக்கும் உனக்கு கச்சேரி. என்னாச்சு? ஓகே ஓகே தான். ஓகே, நீங்க அடுத்த கட்ட வேலையை பாருங்க. கண்மணி என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. வா சொல்றேன், வா வா. சொல்லுங்க கண்மணி அம்மா. ஏய், எங்க இருக்க? நான் நீங்க சொன்ன வீட்டுக்கு முன்னாடி தாம்மா நின்னுட்டு இருக்கேன். சரி சரி, நீ அங்கேயே இரு. ம். நான் எங்க அம்மா கிட்ட 5 லட்சம் பணத்தை கொடுத்து விடுறேன். நீ அதை வாங்கி வச்சுக்கோ. நான் சொல்லும் போது வீட்டுக்குள்ள வா. உங்க அம்மா வராங்களா? பூமிகா அம்மா நீங்க வரதா சொன்னாங்க. யார் வந்தா உனக்கு என்ன? குடுக்கற பணத்தை வாங்கி வை. சரிம்மா. மா, வீட்டுக்கு வெளிய நாம செட் பண்ண பொம்பளை நிக்கிறா. நீ யாருக்கும் தெரியாம நான் பணம் தரேன், அதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணு. நான் போன் பண்ணும்போது அந்த பொம்பளைய உள்ள வர சொல்லிட்டு நீயும் யாருக்கும் தெரியாம உள்ள வந்துடு. நான் வேணா கண்மணி, எனக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லை. சனீஸ்வர பகவான் என் கரண்ட காலை புடிச்சுக்கிட்டு எப்படா வாரி விடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னம்மா சொல்ற? ஆமா, முந்தா நேத்து மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன போர்வைய போட்டு கும்மி எடுத்துருச்சு. நேத்து அந்த தேளு என் கைய கடிச்சு என்ன பதம் பாத்துருச்சு. நான் மட்டும் இப்ப அந்த பணத்தை வாங்கிட்டு போனேன்னு வையேன், நான் போகும்போது கண்டிப்பா என்னை யாராவது பணத்தோட பாத்துருவாங்க. இல்ல வலிய போய் நானே என் வாயால மாட்டிப்பேன். நான் அப்படி மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு வையே, நீங்க ஸ்வேதாக்கு போட்ட பிளான் எல்லாம் எனக்கு நடந்துரும். ஸ்வேதாவையாவது இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. ஆனா என்ன, இந்த மொத்த குடும்பமும் என்ன ஊற வச்சு 1 வாரம் அடிப்பாங்க. அவ்வளவு அடி என் உடம்பு தாங்காதடி. என்ன விட்டுடு கண்மணி. மாமா, சும்மா பயப்படாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ சொல்லிட்டு போயிடுவ, ஓரமா நின்னு வேடிக்கை பாப்ப. அடி வாங்க போறது நான் தாண்டி. மா, இப்ப நீ போல, நானே உன்னை அடிப்பேன். என்னது, அடிப்பியா? போயிட்டு வாமா. நான் சொல்றத கேட்காம நீ என்ன போ சொல்ற பாரு. ஒண்ணு நான் மாட்டுவேன், இல்ல நீ செட் பண்ணி வச்சிருக்கிறியா அந்த பொம்பளை என் கையில இருக்கிற பணத்தை புடுங்கிட்டு ஓடிரும். அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சு, நானே உனக்கு விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். அது சரி, போனா அவங்க கொல்ல போறாங்க, போவாட்டி நீ கொல்ல போற. என் செல்ல அம்மா இல்ல, போமா. சரி சரி போறேன். இப்போ ராவு காலம் நடக்குது, அது முடிஞ்சு நல்ல நேரம் வரும்போது போறேன். என்னமா பண்ணி தொலை. என்ன, முதல்ல இந்த பணத்தை சேலையில மறைச்சுக்கோ. சரி வா, ஸ்வேதா எப்படி எல்லார்கிட்டயும் மாட்ட போறான்றத பாப்போம். வா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா வாழ்க்கையில பெரிய சூறாவளியே வீச போகுது. நீ திறக்கிற பீரோ கதவுல தான் உன் வாழ்க்கையோட முடிவே இருக்கு. பீரோவை திறந்த அடுத்த நிமிஷம் உன் வாழ்க்கையே அஸ்தமனமாக போகுது. இரு ஸ்வேதா, உன் வாழ்க்கையை அழிச்சுக்க நீயே ஏன் அவசரப்படுற? அவசரப்படாத, பொறுமையா பீரோவை தர. என்ன கதவு திறக்க மாட்டேங்குது? என்னம்மா பீரோ கதவு திறக்கவே முடியல? ஏய், நேத்து எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. பீரோ கதவு டைட்டா இருக்கும் போல இருக்கு. திறந்துருச்சுமா? என்ன பணத்தை காணோம்? இங்கதானே பணத்தை வச்ச, எங்க போயிருக்கோம்? என்ன ஸ்வேதா, பணத்தை காணோன்னு மனசு பதறுதா? பதறட்டும் பதறட்டும், நல்லா தேடு. ஸ்வேதா, என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல. ஸ்வேதா, நான் உன்கிட்ட வந்து கையேந்தி நின்னு பணம் வாங்கணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்கல்ல, இப்ப பாரு என்ன நடக்க போகுது. ராகினி வந்துட்டக்கா? ஆமா ஆமா, வா நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். போலாம். தேடுடி தேடு, நீ எவ்வளவு தேடினாலும் உனக்கு பணம் கிடைக்காது. கடவுளே, பணம் எங்க போச்சு? மா சூப்பர்மா, இப்ப எல்லாமே சொல்லி வச்ச மாதிரியே நடக்குது. ராகினி கிட்ட ஸ்வேதா பணத்தை கண்ணு சொன்ன அடுத்த செகண்டே அவ ஊதி பெருசாக்கிடுவா. இவ என்ன பீரோல தேடிட்டு இருக்கா? ராகினி உள்ள போயிட்டா. வா நம்ம உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். போ போ. ஸ்வேதா, என்ன தேடுற? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? பீரோல என்ன தேடிட்டு இருக்க? அதத்தான் நானும் கேட்டேன்க்கா, ஆனா ஸ்வேதா சொல்ல மாட்டேங்கிறா. ஸ்வேதா, என்ன தேடுறன்னு சொல்லு. அது வந்து நேத்து பிரகாஷ் மாமா 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து பீரோல வைக்க சொன்னாரு. நானும் அந்த பணத்தை பீரோல கொண்டு வந்து வச்சேன். ஆனா இப்போ அந்த பணத்தை காணோம். என்னது, பணம் காணுமா? இந்த வீட்டோட தண்டோரா கிட்ட ஸ்வேதா பணம் காணாம போன விஷயத்த சொல்லிட்டா. இனி பாரேன், அது இந்த ஊரையே கூட்ட போகுது. என்னது, 5 லட்சம் பணத்தை காணுமா? அத்தை,
அத்தை இதோ வரே ராகினி. ஏய் என்ன சொல்ற? பணம் எங்க போச்சு? இப்ப சொல்ல புரிய இல்லையா நீ? ஏய் ராகினி, எதுக்கு கத்திட்டு இருக்க? அத்தை நேத்து பிரகாஷ் கொடுத்த 5 லட்சத்தை இவ பீரோல வச்சேன்னு சொல்றா. ஆனா இப்ப காணும்னு சொல்றா.